பலவீனமானவர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், சிரிக்க தெரியாதவங்க, நைட்டு தூக்கவும் வராதவங்க யாரும் இந்த நாடகத்தை பார்க்காதீங்க. அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் சொருமை பண்ணையாரும் புத்திசாலி வேலைக்காரனும் என்ற தலைப்பில் நகைச்சுவை நாடகம் ஒன்றை காணவிருக்கின்றோம். இந்நாடகத்தில் வரும் பண்ணையார் ஒரு மகா கருமி. எப்படிப்பட்ட கருமி என்றால், தன் பண்ணையில் வேலைக்கு அமர்த்தும் வேலைக்காரர்களுக்கு தானே கூலி கொடுக்க வேண்டும். ஆனால் இவரோ தன் தந்திரத்தினால் வேலைக்காரர்களிடமிருந்து பணம் பறிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளவர். ஆனால் இப்படிப்பட்ட பண்ணையாருக்கும் டஃப் கொடுக்க வருகிறான் ஒரு வேலைக்காரன். காட்சி 1. ஊர் முழுக்க போடப்பட்ட தண்டோரா. ஊர் மக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. நம்ம ஊர் பண்ணையார் வீட்டுக்கு வேலையாள் தேவை. சம்பளம் 25,000. 25,000. 25,000. காட்சி 2. என்னங்க, உங்க எல்லாருக்கும் தண்டோரா சத்தம் கேட்டுச்சா? நம்ம கண்ணனுக்கும் கேட்டுச்சாங்க. அதான் வேலை கேட்டு பண்ணையாரிடம் போகிறான்.
போதையா வந்த? சொல்லுப்பா. சொல்லுப்பா. ஐயா வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதை கேட்டு போதாயா வந்தேன். சொல்லுப்பா. ஐயா வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதை கேட்டு போதாயா வந்தேன். சொல்லுப்பா. ஆமாப்பா கேட்டிருந்தேன். மாச சம்பளம் 25,000 தரேன். 25,000-மா? ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க ஐயா. உன் வேலை பிடிக்காம நானே உன்னை வேலையை விட்டு நிறுத்தினேன்னா நான் உனக்கு 1 லட்சம் தரேன். 1 லட்சம் தந்துடுவீங்களா ஐயா? தருவேன்ப்பா. ஒரு வேலை ஏதோ ஒரு காரணத்தால நீ ஏன் வேலையை விட்டு நின்னா நீ எனக்கு வெறும் 25,000 தந்தா போதும். இந்த கண்டிஷனுக்குலாம் ஓகேவாப்பா? ஐயோ ஐயா 25,000 என்னால தர முடியாதையா. நான் ஆனா என் ஃப்ரெண்டிட்ட சொல்றேன், அவன் வந்தா வருவாயா. சரி போப்பா. காட்சி 3. கண்ணனும் அவன் நண்பன் தர்மனும் சந்தித்து பேசுது. தர்மா, டேய் தர்மா, வேலை வேணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? எங்க? நம்ம பண்ணையார் வீட்டுல. பண்ணையார் வீட்லயா? மாசம் உனக்கு 25,000 சம்பளமா. 25,000-மா? ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு. என்னதுடா? பண்ணையார் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அவர் எனக்கு 1 லட்சம் காசு தரேன்னு சொல்லிட்டாரு. 1 லட்சமா? இருடா. ஆனா நீ ஏன் வேலையை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அவருக்கு 25,000 காசு தரணுமா. ஆனா அவர் அவ்வளவு சீக்கிரம் உன்னை வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாரு. உன்னை டார்ச்சர் பண்ணி நீ ஏன் வேலையை விட்டு போற மாதிரி பண்ணிடுவாரு. அந்த 1 லட்சத்தை வாங்குறது உன் சாமர்த்தியம்டா. அப்ப சரிடா, நான் என் புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி அவர்கிட்ட அந்த 1 லட்சத்தை எப்படியாவது வாங்கி அவருக்கு சரியான பாடத்தை புகட்டுறேன்டா. அப்படின்னா என்னடா அவருடைய அட்ரஸ்? இதுக்கு நீ தான் சரிப்பட்டு வர. வெற்றியோட வாடா. காட்சி 4. பண்ணையார் வீடு. மருதமலை மாமணியே தேவரின் குலத்தாக்கும் வேலையா. ஐயா போதும் மீதி கற்பூரத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? முழுசா ஒரு கற்பூரத்தை கூட எரிய விட மாட்டீங்க. அடி போடி கடவுளே. என்ன மட்டும் காப்பாத்துப்பா. ஏங்க இந்த மாதிரி சொல்றீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். போய் உன் வேலையை பாரு. கடவுள் அவனுக்கு சோறு போடுறாரு, நான் தானே சோறு போடுறேன். இப்படியே சொல்லிட்டு இருங்க. முதல்ல போய் வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை பாருங்க. சரி போ. ஐயா ஐயா, யாராவது வீட்டுல இருக்கீங்களா?
அடியே போய் வெளியே பாரு, யாரோ கதவை தட்டுறாங்க. சரிங்க. சொல்லு தம்பி, யார் வேணும்? அம்மா, வீட்டு வேலைக்கு ஆள் தேடுறீங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமாப்பா, உள்ள வா. என்னங்க என்னங்க, வீட்டு வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க. கண்டிஷன் போட்டு வந்த ஆளையே அனுப்பிச்சாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் சரி வேலையை சரி. பாரு. ஐயா, ஐயா, நான் வீட்டு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன். வாங்கப்பா, கண்டிஷன் எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியுங்க ஐயா. தெரியுமா? தெரியுங்க. நீங்களா சொல்லிட்டீங்கன்னா 1 லட்சம் தருவீங்க. நானே வெளியே போனேன்னா 25,000 நான் உங்களுக்கு தரணும் ஐயா. இப்ப கூட 25,000 கையில வச்சிருக்கேன் ஐயா. வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் ஐயா. அப்பனா வாப்பா, வேலைக்கு சேர்ந்துக்கோ. சரிங்க ஐயா. காட்சி 5. பண்ணையார் வீடு. பண்ணையார் அம்மா வேலைக்காரன் தருமனை விறகு வாங்க அனுப்புகிறார். தர்மா, டேய் தர்மா, போய் கொஞ்சம் விறகு வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. டேய் தர்மா, உனக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டம்? உதவிக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம்ல. சரிங்க ஐயா. தம்பி மைக்க மூட வேணாம். இந்தாங்கம்மா விறகு. தர்மா, அப்படியே போய் கொஞ்சம் தீப்பெட்டி வாங்கி கொடுத்துட்டு போடா. சரிங்கம்மா. காட்சி 6. தருமன் தீப்பெட்டி வாங்குது. கொடுக்குறாங்க ஐயா. 1 லட்சத்துக்கு என்ன ஆசை? சரி, அங்க போய் என்ன தீப்பெட்டி வாங்குறது? அண்ணா, இந்த தீப்பெட்டிங்க கிடைக்குமாங்க? நம்ம ஐயா எனக்கே சொல்லி விட்டாரு. என்ன வேலை இருக்குதுண்ணா, செய்வீங்களா? டேய், என்ன கர்மமா நடந்தது? 500 ரூபாய் தரேன், வரியா? 500 ரூபா தெரியா? அப்போ வரேன். என்னங்கம்மா, தீப்பெட்டி தூக்குறது கூட உனக்கு ஒரு ஆளா? அம்மா, ஐயா தான் சொன்னாரு, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கோட்டு. அட போடா. ஐயா ஐயா ஐயா, எனக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது ஐயா. எதுக்குடா? நீங்க தானே சொன்னீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கோட்டு. அதான் வட்டி பெட்டி வாங்குறதுக்காக ஒருத்தரை கூட்டு போனேன். யாருடா அது? இவன் தான் ஐயா. யாரா இந்த பைத்தியக்காரன்? ஐயா, என்ன எப்படி சொல்றீங்க? ஹெல்ப்பரியா? என்னடா ஹெல்ப்பரு? வெண்டக்கா ஹெல்ப்பரு. 5 ரூபாய் தீப்பெட்டிக்கு 500 ரூபாய் கேட்கிறானேடா. ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா, இந்த ஒரு தடவை விடுங்க. என்னையா சொல்லிட்டீங்க என்ன பார்த்து? மன்னிச்சிட்டேன்ப்பா, போய் வேலையை பாரு. என்னடா 500? ஐயா ஐயா ஐயா, 500 ரூபாய் ஐயா.
ஏன்டா செதற? ஐயா 500 மட்டும் கொடுங்கயா, கொல்றாயா? எவ்வளோ சில்லு நோட்டா வருது? இந்தாப்பா 500. அப்பா போயிட்டு வரியா? ஓ பார்வை கற்பூரம் காட்சி 7. வேலைக்காரன் தருமனின் புத்தி கூர்மையை கண்டு சற்றே பயந்து போன பண்ணையார், தருமனே இந்த வேலை எனக்கு வேண்டாம் என்று தானே இந்த வேலையை விட்டுவிட்டு ஓட என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு ஒரு திட்டம் தீட்டுகிறார். தருமனை அழைக்கிறார். இவன் நம்மளுக்கே செக் வைக்கிறானே. இவனை எப்படியாவது நம்ம தந்திரத்தால அவனே வேலையை விட்டு ஓடுற மாதிரி பண்ணணும். டேய் தர்மா, தர்மா, சொல்லுங்க. நீ தர்மசாலி எனக்கு தெரியும்டா. அது எனக்கே தெரியுங்கய்யா. ஆனாலும் உனக்கு ஒரு சின்ன டாஸ்க். டாஸ்கா? என் தலையோட எடை எவ்வளோன்னு சொல்லு பார்ப்போம். ஐயா உங்க மொத்த எடையை கேட்டீங்கன்னா வெயிட்டு போட்டு சொல்ல போறேன். அதனே அவங்க தலையடியை மட்டும் கேட்குறீங்க. அதுதான்டா தர்மா டாஸ்க். நீ தான் தர்மசாலியாச்சே. சரிங்கய்யா. அவ்வளோதான் நாங்கள் கொடுத்துட்டோம். இங்கே போங்க. இருந்தாய் பண்ணையார ஒரு வேலையை காட்ட மிஸ்டர். நம்மளும் ஒரு வேலையை காட்டிடுவோம். காய்மா காய் வெள்ளக்கா உருளக்கா கத்திரிக்காய் பாவக்காய் காய்மா காய். சொல்லுப்பா. இருக்குப்பா. எனக்கு ஒன்று வேணுண்ணே. தம்பி இது கொஞ்சம் பிடி. நீங்க எடுங்க. இருக்குப்பா. இந்தாப்பா. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காசு எங்கே வச்சிருக்கேன்? சீக்கிரம்ப்பா. இல்லைண்ணே காசு எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் எடுத்துட்டு வரேன். இந்த பாய். இருங்க நான் ஒரு 2 நிமிஷம். சரி போப்பா. ஐயா 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 என்னடா பூசணிக்காய் எடுத்துட்டு வந்திருக்க? உங்களுக்கு சுத்தி போறதுக்கு ஐயா. எனக்கா? ஆமா ஐயா. உங்களை மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கிறவங்களுக்குலாம் பூசணிக்காவை தான் ஐயா சுத்தி போடணும். யாரா அதை சொன்னா? அது யாரோ சொன்னாங்க. இப்ப இடிச்சு இல்லைங்கய்யா, சும்மா நோண்டிக்கிட்டு. என்னடா பண்ற? அதெல்லாம் இருங்க ஐயா, பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குது. சரியான முட்டாளா இருப்பான் போல. ஒரு 2 நிமிஷம் ஐயா, வந்துடுறேன். அண்ணா 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 சொல்லுப்பா. அது எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கிடைக்குமாண்ணே? இல்லப்பா ஒரு யா போச்சு. ஓடுங்க, கொடுங்க, கொடுத்துட போறேன். சரி இந்தாப்பா. அது அண்ணன். ஐயா ஐயா நீங்க உங்க தலை இடம் என்னன்னு கேட்டீங்களா? பாத்துருவோமா? பாத்துருவோம்டா. என்ன இவங்க இன்னும் வரவே இல்லை. இதுதான் உங்க தலை எடை. அதை எப்படிப்பா சொல்ற? நீங்க என்ன நம்பலன்னா நீங்களே உங்க தலையை எடுத்து வச்சு பாருங்க. என் தலையை எடுத்து வச்சா நான் எப்படிப்பா பார்க்க முடியும்? பைத்தியக்காரத்தனமா பேசுறியேடா. நீங்க ஏதோ என்னடா சோமாரித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா மனுஷங்க ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டேன். இதுதாங்கண்ணே. அட போப்பா. அட பரவாயில்லண்ணே, எடுத்துட்டு போங்கண்ணே. எல்லாம் நம்ம என்ன தானே. சரி அதை போடு. காட்சி 8. மீண்டும் நண்பர்கள் இருவரும் சந்தித்தல். தர்மா, டேய் தர்மா, எப்படிடா இருக்க? சொல்லுடா கண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்ணையார் எப்படி இருக்காரு? 1000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் வாங்கியா இல்லையா? பண்ணையார் மாத்தாரா இல்லையா? அதெல்லாம் மாத்திர வேண்டாம். இந்த போகினா பொங்கலுக்கு மாறிட போறாரு. தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. பழைய கலைஞரும் புதிய புதுகள் மாதிரி இந்த பழைய பணையார மாத்திட்டு புது பணையார கூட்டு வர வேண்டாம். ஆமா, மாத்திரேன்னு சொல்றீ. எப்படி வேட்டி சட்டை இருந்து கோட் சூட் போட்டா கூட்டு வர போற? அது நான் மாத்தும் போது பாரு. இப்ப கிளம்பு போ. போ போ.